Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு பதிலுக்கு பதில் வரி போடுவோம் என்று அறிவித்த அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாடுகளுக்கும் புதிய வரி எவ்வளவு என்பதை அறிவித்தார். இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உட்பட எல்லா நாடுகளுக்கும் சகட்டு மேடைக்கு வரி விதிக்கப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்காவுக்கு சீனாவும் வரி போட்டது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டதால் மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்தது. ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145% வரி போட்டு அமெரிக்கா மிரள விட்டது. பதிலுக்கு அதே அளவுக்கு வரி போட்டு சீனாவும் பதிலடி கொடுத்தது. இரு நாடுகளிடையே வர்த்தகம் ஸ்தம்பித்த நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டன. சீனா மீதான 145% வரியை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் ஒத்திவைத்தார். இந்த காலத்தில் 30% வரி அமலில் இருக்கும் என்றார். அதே நேரம் அமெரிக்கா மீது 10% வரி அமலில் இருக்கும் என்று சீனா சொன்னது. இதற்கிடையே உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கும் வரி போடுவோம் என்று ட்ரம்ப் மிரட்டினார். உலகிலேயே சீனா, இந்தியா, பிரேசில் தான் ரஷ்யாவிடம் அதிக அளவு எண்ணெய் வாங்கி வருகின்றன. இதை காரணம் காட்டி இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 30% வரி போட்ட ட்ரம்ப் சீனாவுக்கு மட்டும் எந்த வரியையும் விதிக்கவில்லை. ஏற்கனவே சீனாவுக்கு போட்ட 145% வரிக்கான 90 நாள் கெடு இன்று முடிவடையும் நிலையில் ரஷ்யா விவகாரத்தையும் சேர்த்து அமெரிக்கா வரி போடும் என்று உலக நாடுகள் நினைத்தன. ஆனால் ட்ரம்ப் அந்தர்பல்டி அடித்தார். 145% வரிக்கு மேலும் 90 நாள் கெடு வழங்கி உத்தரவிட்டுள்ளார். சீனா மீதான வரி நிறுத்தத்தை மேலும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கும் உத்தரவில் கையெழுத்து போட்டுள்ளேன். வர்த்தக ஒப்பந்தத்தின் மற்ற அம்சங்கள் அப்படியே இருக்கும் என்ற ட்ரம்ப் அறிக்கையும் வெளியிட்டார். ஏற்கனவே ட்ரம்ப் வழங்கிய 90 நாள் கெடுவில் அமெரிக்காவும் சீனாவும் பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தின. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் எடுத்துள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு இதுவரை சீனாவுக்கு ட்ரம்ப் வரி விதிக்காதது பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது.